ஹாய் கைஸ், நான் தான் மாஹின் பேசுகிறேன். ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 months ரிசல்ட்ஸ் உண்மையாக இல்லையா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு முடியை அதை நார்மலாக வளர வைக்கிறதுக்கும் நேச்சுரலாக வளர வைக்கிறதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி வளர வைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த 3 to 4 months ரிசல்ட்ஸ் நிறையா எனக்கு நியூஸ் ஃபீல்டில் வந்துட்டு இருந்தது. சில கிளினிக்ஸில் 3 to 4 months ரிசல்ட்னு சொல்லி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 to 120 டேஸில் அவ்வளோ ரிசல்ட்டுன்றது 70 to 80% பாசிபிள் இல்லை. ஸோ அது வர வைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி வர வைக்கலாம். ட்ராபிக்கல் சொல்யூஷன், மினாக்ஸ்டில் மாதிரி ட்ராபிக்கல் சொல்யூஷன், இல்லை ஓரல் மினாக்ஸ்டில் டேப்லெட் கேப்சூல்ஸ் வச்சு வர வைக்கலாம். பட் நீங்கள் எப்போ அதை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ உங்களோட எக்ஸிஸ்டிங்காக அதிகமாகவே கொட்டி முடியை நீங்கள் திருப்பி அளக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேச்சுரலாக வளர வைக்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. ஸோ மினாக்ஸ்டில் யூஸ் பண்ணலாம். அது எப்போ யூஸ் பண்ணலான்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அண்ட் நார்மலாக ஹேர் ரிசல்ட் உங்களுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறதுக்கு 5 months ஆகும். 5 monthsலேருந்து தான் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல எப்படி இருந்ததோ அது வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நேச்சுரலாக முடியை கொண்டு வர பார்ப்போம். 3 to 4 months ரொம்ப ஹெவியாக பல்ஜாக இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ப்ரொமோஷன்ஸ்க்காக, அந்த கிளினிக்கல் ஆட்ஸ்க்காக பண்ணுறது. ஸோ நம்ம நேச்சுரலாக எப்போவுமே வர வைக்க தான் ட்ரை பண்ணணும். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக கொண்டு போகக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஹேர் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மாஹின் டிஎன்னு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டை சந்திக்கலாம். தேங்க்யூ.